மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமையுண்டு. அனுர அரசு பதிலடி. வவுனியா குளத்தின் வான் பாயும் இடத்தில் குவியும் மீன்கள், போட்டி போட்டு பிடிக்கும் மக்கள். எதிர்க்கட்சிகளின் சதிவலையில் சிக்காதீர்கள். அனுர அரசின் பெண் அமைச்சர் விடுத்த அறிவிப்பு. அனுர அரசின் எம்பிக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம். அனுர அரசில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. இணையத்தில் வைரலாகும் பிரதமரின் புகைப்படம். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட வேலை திட்டம். ஒன்டாரியோவில் அதிகரிக்கும் பனிப்புயல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆப்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமையுண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தெற்கில் அரசியல் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீர தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களில் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள். இந்த அரசியல் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர். அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம். வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியா குளத்தின் வான் பாயும் இடத்தில் நீருடன் பெருமளவான மீன்களும் வருவதனால் அதனை போட்டி போட்டு மக்கள் பிடித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. வவுனியாவில் பெய்த கடும் மழை காரணமாக பல குளங்கள் வான் பாய்ந்து வருகின்றன. அதில் வவுனியா நகரை அண்டியுள்ள பிரதான குளமான வவுனியா குளமும் வான் பாய்ந்து வருகின்றது. வான் பாயும் நீருடன் குளத்து மீனும் பெருமளவில் வருவதால் நுளம்பு வலை, மீன் வலை, துணி, வேஷ்டி என்பவற்றை கொண்டு வான் பார்க்க வரும் மக்களும் மீன்களை போட்டி போட்டு பிடிப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதன்போது சிலாப்பியா, ஜப்பான் விரால், கெளுரி போன்ற பெருமளவான மீன்கள் பிடிக்கப்படுவதுடன் அதனை பிடித்து செல்பவர்கள் மகிழ்ச்சியில் செல்வதையும் அவதானிக்க முடிவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஆடம்பர வாகனங்களை ஓட்டுவதற்கும் கதவுகளை திறப்பதற்கும் வேலையாட்கள் இருக்க வேண்டும் என்ற பிரத்யேக ஆசை எதுவும் இல்லை என குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். தனது வேலையை இன்னும் திறம்பட செய்ய வாகனம் மட்டும் தேவை என்கிறார். யாருக்கும் வாகன உரிமை வழங்கப்படாது. புதிய அரசாங்கத்தின் கீழ் யாருக்கும் வாகன உரிமம் வழங்கப்படாது என்றும், உரிய கடமைகளுக்கு மட்டும் வாகனம் வழங்கப்படும் என்றும், 5 வருட முடிவில் வாகனங்கள் திருப்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அடுத்த தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அடைய செய்யும் அரசியல் தந்திரமாக அரிசி, தேங்காய் இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துவதாகவும், அவர்கள் மீது மக்கள் வீழ்ந்து விடக்கூடாது என்றும் அவர் கூறினார். இருப்பினும் பொது தேர்தலுக்கு பிறகு தீவிரமாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு மழை மற்றும் வெள்ளத்தால் தடைப்பட்டது வருத்தமளிக்கின்றது என்று அவர் தொடர்ந்தும் கூறினார். மேலும் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தை அதிருப்தி அடைய செய்யும் அரசியல் தந்திரமாக தேங்காய் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதற்காக மக்கள் அதில் வீழ்ந்துவிட வேண்டாம் என அவர் கூறினார். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானம் மீளப்பெறப்பட்டுள்ளதாக அரசு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு உத்தியோகபூர்வ வாகனத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளதாக அந்த அதிகாரி கூறினார். ஆளும் அரசின் எம்பிக்களுக்கு வாகனம் வழங்குவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கு எதிரானது என கிளர்ந்த எதிர்ப்பை அடுத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் முடிவை அரசாங்கம் மாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சு கடமைகளுக்காக உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடரும் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை.
முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள். எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவெல குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகின்றது. அமைச்சராக எனக்கு 3 V8 வாகனங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் எதையும் பயன்படுத்துவதில்லை. சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுத்துடைய ஒன்று. ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்றார். இதேவேளை கடந்த அரசாங்கங்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை இந்த அரசாங்கம் வழங்காது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் இம்முறை அவ்வாறான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கண்காணித்து வருகின்றனர். அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. பிரதமர் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு சென்று பொருட்கள் கொள்வனவு செய்யும் புகைப்படம் ஒன்று அண்மையில் யாரோ ஒருவரால் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது. அதற்காக அவர் ஒரு பாதுகாவலரை அழைத்து செல்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது. அத்துடன் தனக்கு தேவையான பொருட்களை தானே தேடி கொள்வனவு செய்துள்ளார். இதனை சூப்பர் மார்க்கெட் சென்ற ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளார். ஆட்சிக்கு புதிதாக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ள இவ்வாறு எளிமையாக செயற்படுவதாக வெளிக்காட்டப்படுவதாகவும் சில தரப்பினர் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் ஜனவரி 15 வரை சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் சோதனை நடத்தப்பட உள்ளது. பண்டிகை காலங்களில் நுகர்வோரால் அதிகளவில் கொள்வனவு செய்யப்படும் ஆடைகள், நீடித்து நிலைக்கும் பொருட்கள், மின் உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சோதனைகளை மேற்கொள்ளும் போது கடைகளில் குறிப்பிட்ட விலையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான முறையான விலைப்பட்டியல் வழங்குதல், குறிப்பிட்ட விலையில் பொருட்களை காட்சிப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகியவற்றின் மூலம் வழக்கமான வர்த்தகம் நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களுடன் பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கடந்த சில நாட்களாக சோதனையிடப்பட்ட மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் விசேட அவதானத்துடன் சுற்றி வளைக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தவிர மொபைல் வர்த்தகர்கள் மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளிலும் ஆணையம் சிறப்பு கண்காணிப்பை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேரத்தில் இது தொடர்பாக புகார்கள் இருந்தால் 1977 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அலுவலகம் அல்லாத நேரங்களில் மக்கள் தமது முறைப்பாடுகளை நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. கனடா ஒன்டாரியோ மாகாணத்தில் பனிப்புயல் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வீதிகளில் பயணம் செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது சில பகுதிகளில் 1 மீட்டர் அளவில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பனிப்புயல் காரணமாக சுமார் 30,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்டாரியோ மாகாணத்தில் சில பகுதிகள் பெருமளவு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதால் பனிப்பொழிவினை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வாகன போக்குவரத்து மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்ததுடன் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனத்தை போன்று தாங்களும் வாகனத்தை கோரவுள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக தாம் தெரிவு செய்யப்பட்ட தொகுதிகளுக்கு செல்வதற்கு வாகனம் தேவைப்படுவதால் அரசாங்கம் வழங்க தீர்மானித்து உத்தியோகபூர்வ வாகனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் குழு தெரிவித்திருக்கின்றது.